இந்த சைனீஸ் ஃபுட்டோட மேக்கிங்கை பாருங்களேன். ரொம்ப சிம்பிளாக பண்ணுறது. எந்த பெரிய இன்க்ரீடியண்ட்டுமே இல்லை. லைட்டாக உப்பு மாதிரி வச்சுருக்காரு, அதுக்கப்புறம் சாஸ் வச்சுருக்காரு. அதை வந்து பவுலில் போட்டு அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 சாஸ் இருக்குது. இந்த சாஸுக்கு பேர்லாம் நமக்கு என்னன்னே தெரியல, பட் இருந்தாலும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அவங்க அந்த ஜாடிலாம் யூஸ் பண்ணுறதுலாம் பாருங்கள், என்ன தான் உடஞ்சி இருந்தாலும் அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ட்ரெடிஷ்னை. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. உங்கள் கல்ச்சர் வந்து அப்படியே அந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அதையே வந்து மேனேஜ் பண்ணி அந்த குக்கிங்கையும் இன்னும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெரிய சேஞ்சஸ்லாம் ஒன்றும் நடந்த மாதிரி தெரில இந்த ஃபுட்டில். பாருங்கள், சூப் ரெடியாக இருக்குது. அதை போட்டு நூடுல்ஸை தனியாக அந்த மாதிரி இதுவில் போட்டு குக் பண்ணி அது ஒரு 2 நிமிஷம் கூட இல்லை மேக்ஸிமம், அவ்வளோதான். அது தனியாக வந்து குக் பண்ணிடுறாங்க. அப்படியே அதை மூடி வச்சு அப்படியே கொதிக்க விட்றாங்க. கொஞ்சம் நேரத்தே ரெடி ஆகிடுது. இப்படி தான் நூடுல்ஸ் இருக்குது. இந்த நூடுல்ஸ் கூட ஹேண்ட்மேடில் பண்ணுவாங்க ஒரு சில கடையில். ஆனால் இந்த கடையில் இது ஹேண்ட்மேடான்னு தெரில நமக்கு. இங்கே பாருங்கள், இப்படி எடுத்து போட்டு குக் பண்ணிடுறாங்க. ரொம்ப ஈஸியான டிஷ் மாதிரி தான் நம்ம பார்க்குறதுக்கு இருக்குது. ஆனால் ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. ஏன்னா வந்து அவங்க செலக்ட் பண்ணுற சாஸோட செலெக்ஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, யூனிக்காக இருக்குது. அதுதான் வந்து ஃப்ளேவரே தூக்கி கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். அதேமாரி அந்த டைமிங், கரெக்டான டைமிங்கில் குக் பண்ணி எடுத்துடுறாங்க. நம்ம வீட்டிலலாம் குக் பண்ணால் நம்ம வந்து கொஞ்சம் சொதப்பிடுவோம்ல, நூடுல்ஸ்லாம் பண்ணும்போது ரொம்ப தடியாயிரும். அதெல்லாம் எல்லாமே கரெக்டாக பண்ணுறாங்க. சூப்பரு.